வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் மக்களவை தொகுதி வேட்பாளராக நீங்கள் போட்டிடுறீங்க. இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கவிருக்கும் வாக்குறுதிகள் என்னென்ன சார்? தொகுதி மக்களுக்கு வாக்குறுதிகள்னா இவர்களோட அத்தியாவசிய அன்றாட தேவைகளே இவங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது இவங்களுக்கு குடிநீர். குடிநீர் இன்னும் ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள ஆளாவாங்க. குடிநீர் தேவைகளுக்கு சுகாதாரம் இல்லாத குப்பை கிடங்குகள் தான் அதிகமாக இருக்குது. எப்படி இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை குப்பையாக போட்டு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களை சுற்றி குப்பை தான் இருக்குது. இந்த சுகாதாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதற்கப்புறம் அந்த கிடப்பில் போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டங்கள், அந்த நீர்நிலைகளில் இருக்கிற அந்த கழிவுகள், அந்த பாதாள சாக்கடை திட்டமும் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆக்கிரமிப்புகள், எளிய மக்கள்கிட்ட வரியை வாங்கிட்டு அவங்க 25-30 வருஷமாக இருக்கிற இடத்த அடியோட ஒரே நாள் இரவில் எப்படி இந்த பண மதிப்பிழப்பு, இந்த ஜிஎஸ்டிங்கிற வரி வந்ததோ அதே மாதிரி ஒரே நாள் இரவில் எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு அந்த பாமர மக்கள், அந்த சாமானியர்களை எடுத்துகிட்டு போய் அந்த ஏதோ ஒரு மாவட்டத்தில் போட்டு, இந்த கல்லுக்குட்டை, சம்மஞ்சேரி அந்த மாதிரி இடத்துல போட்டு, அம்பத்தூரில் கூட சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனால் அதே அந்த எளிய மக்கள், அந்த சாமானியர்களை எடுத்துகிட்டு போய் போட்ட இந்த அரசாங்கம் நீர்நிலைகளுக்கு மிக அருகாமையில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு பெரிய கட்டடம் எழுப்பப்படுகிறது. இது பெரும் முதலாளிகளுக்கான ஒரு அரசாங்கமாக தான் இருக்குது, தவிர சாமானிய மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக இல்லை. அதனால் இங்கே இருக்கிற சிக்கல்கள் என்பது சொல்ல இயலாத நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதில் அன்றாட தேவைகளான அந்த நீர், மாசற்ற காற்று, பாதாள சாக்கடை, இப்படி வாழ்வாதாரத்தின் பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ தொகுதி மக்கள்கிட்ட நீங்கள் முதல் கட்டமாக ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிருப்பீங்க. எல்லா தொகுதி மக்களையும் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இந்த தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்ககிட்ட வச்ச கோரிக்கைகள் என்னென்ன சார்? கோரிக்கைகள் எல்லாம் இப்படி தான் வராங்க தம்பி, நீங்கள் வந்தால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் நினைக்கா 60 வருஷமாக இந்த திராவிட ஆட்சியாளர்களே நீங்கள் நம்பிட்டு இருந்துட்டீங்க. இப்போ ஒரு முறை உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். நாங்கள் உங்களிலிருந்து வந்தவர்கள், எளிய தலைமுறை பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய யாரும் செய்ய முடியும். எங்களோட கோரிக்கை, எங்களோட கொள்கையை, அடிப்படை கொள்கையை, எங்களோட வரைவிலேயே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களது அரசியல் என்பதே நீருக்கும் சோறுக்குமான அரசியல். அப்படி இருக்கும்போது மக்களாகிய இந்த திருப்பெரும்புதூர் தொகுதியின் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த நீர்நிலைகளை சரி பண்ணி கொடுங்க, குடிநீர் சிக்கலாக இருக்குது, காசு கொடுத்து வாங்குகிறோம். இப்போ அந்த திருநீர்மலை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்குறோம். அதுக்கு நாங்களாம் உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம் அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு. திமுகவின் ரொம்ப மிக நெருங்கிய ஒரு நபர் ஒருத்தர், அவருடைய உறவினர் தான் அங்கே ஒரு கல் குவாரியை ஒட்டு மொத்தமாக ஒரு மலையை குடஞ்சி ஒரு 100 அடி சாலையை அங்கேயே போட்டிருக்காரு. மலைக்கு இடையில் ஒரு 100 அடி சாலையை போட்டிருக்காரு. அந்த எம்சாண்டுன்றதையும் அங்கே தான் தயாரிக்கிறாங்க. இது கேட்பார்ன்றது யாரும் கிடையாது. அதே திமுகவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமானவர் ஜெகத் ரட்சகன் என்றவரோட உறவினர் தான் அதை செஞ்சு வச்சுருக்காங்க பல்லாவரத்தில். இப்போ அடுத்து வர ஐயா டிஆர் பாலு அவர் வரதா, அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் களம் காண்கிறார். ஒருவேளை நான் தோல்வியுற்று இவர் வந்தார்னா இவர் என்ன ஒரு ஜெகத் ரட்சகனை கேட்பாரா? கண்டிப்பாக ஒருபோதும் கேட்க போகிறதில்ல. ஆகையால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். அவரோட சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. அதில் இந்த நீர் கொள்கையை சரி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிடப்பில் போடப்பட்ட அந்த பாதாள சாக்கடை திட்டம், போக்குவரத்து நெரிசல்கள் நிறைய இருக்கிற இடங்கள் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் குன்றத்தூரில் சொல்லலாம். நம்ம பல்லாவரம் அனகாபுத்தூர் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அந்த சிட்லப்பாக்கத்தில் கூட ரொம்ப ஒரு சுகாதாரமற்ற வாழ்க்கை. அங்கே இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் பேசுனாங்க. நாங்கள் உறுதி கூட கொடுத்துட்டு வந்திருக்கோம். பத்திரத்திலே கொடுத்துட்டு வந்திருக்கோம், எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது. அதை நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளாக நாங்கள் கண்டிப்பாக அதை சரி செய்து தருவோம் மக்கள். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய வரவேற்புக்கும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான வரவேற்புக்கும்
நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதா செய்திகள் வெளிவருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி கொள்கையோ தத்துவமோ வந்து நகரப்புற மக்களுக்கு ஒரு தத்துவமும் கிராமப்புற மக்களுக்கும் ஒரு தத்துவம்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமுதாயத்திற்கு அண்ணன் வச்சிருக்க தத்துவம் ஒன்று தான். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த கிராமங்களை ஊராட்சி ஒன்றியங்களை மேம்படுத்தணும் அப்படின்ற கொள்கைகள் தான் நிறைய இருக்குது. எங்களது கொள்கையை வந்து நகரத்திற்கான மக்களுக்கான ஒரு கொள்கையோ கிராமத்திற்கான மக்களுக்கான ஒரு கொள்கை இல்லை, ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. மோடி அவர்கள் வந்து நான் வந்து சவுக்கிதார் அப்படிங்கிறாரு. அதே சமயம் முதல்வர் எடப்பாடி அவர்கள் நான் ஒரு விவசாயி அப்படின்னு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரு. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் அப்படி பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைங்க சில பேர் இந்த கிராமத்தில், நிறைய பேர் கிராமத்தில் இருக்கவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போது அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னாக்கா ஊராட்சி உலையில் போட்டவங்க தான் வந்து இன்றைக்கி நல்லவங்களாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து 10 ரூபாய் திருடினவனுக்கு ஒரு தண்டனை இருக்கும். 10 கோடி திருடினவன் வந்து தேசத்தின் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுவார். 10 ரூபாய் திருடினவன் வந்து தேச துரோகியாக இருப்பான். அவன் வயிற்று பசிக்காக திருடினவன் தேச துரோகியாக இருப்பான். யார் மக்களின் பாதுகாப்பை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சுருக்காங்களோ தனியார் இடத்துல, அவர்கள் தான் வந்து இந்த நாட்டின் காவலன் சவுக்கிதார்ன்ட்டு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதை பார்க்கப்படுது. இது ஒரு நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. இது சொல்லும்போது வேடிக்கையாக இருக்குது. யார் காவலர்கள்? மக்களின் காவலர் சவுக்கிதார்னு சொல்கிற இவர் மக்களின் சரியான காவலர்னா அப்போ கஜா புயலில் பாதிக்கப்பட்டப்போ, ஓகி புயலில் பாதிக்கப்பட்டப்போவோ, ஆந்திரா காட்டில் 20 பேரை சுட்டு கொன்னப்போவோ இவர் எங்கே போனார்? இவர் என்ன ஒரு கண்டனம் தெரிவித்தாரா, ஒரு வருத்தம் தெரிவித்தாரா? எதுவுமே தெரிவிக்கலையே. தேர்தல் வந்தோடனே 40 நாளில் 4 வாட்டி வந்துட்டு போனதான் இவரோட சாதனை. இப்படி தான் தமிழ் மக்கள் இவர் காத்து நிற்கிறாரா? இதெல்லாம் ஒருபோதும் கூடாது. விவசாயியின் மகன்ட்டு சொல்கிறவர் தான் விவசாய நிலத்தில் வந்து ஈத்தன் மீத்தன் இந்த ஹைட்ரோ கார்பன் இவர் ஆண்டு நிற்க காலத்தில் இன்றைக்கும் ஹைட்ரோ கார்பன் சிக்கல் போயின்னு தான் இருக்குது. அந்த கெயில் எரிவாயு கூடாது. விவசாய மகன் ஏன் இந்த விவசாய நிலத்துக்காக போராடல? ஏன் விவசாயிக்காக போராடல? அதெல்லாம் சும்மா கேட்கும்போது ஒரு நகைச்சுவையாக இருக்குது, கேட்டுட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் கிடக்கிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் மாற்றும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானின் உறுதியான ஒரு தத்துவத்தை கொண்டு விரைவாக நாங்கள் மாற்றுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? அதே சமயம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தால் அதன் அடுத்த நிலை என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணின் மக்களுக்கும், இந்த மக்களின் வளர்ச்சிக்காகவும், இந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் தரமான சமமான கல்வி, தூய குடிநீர், தரமான அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம், இதுதான் ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் அவன் கடந்து வருகிற பாதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மக்களுக்கான கொள்கை. அப்போது அந்த மக்களுக்கு இது கிடைக்காம தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் பாருங்கள். மருத்துவர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க, தொழிலாளர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க, செவிலியர்களும் தெருவுக்கு வந்துட்டாங்க, அரசாங்க ஊழியர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. இவர்களிடத்தில் வந்து இந்த தொழிற்சாலைகள் இவங்க நிறுவுகிறாங்க. இப்போ அந்த திருப்பெரும்புதூர் பக்கத்தில் அந்த இப்போ கூட சிக்கல் போயின்னு இருக்குது. இந்த நோக்கியா, அந்த மூடப்பட்ட நோக்கியாவும் இந்த என்ஃபீல்டு மகா. காரணம், இந்த தொழில் கொள்கைன்னு வரும்போது இவர்கள் அந்த கமிஷனை அந்த கையூட்டு பெற்றுக்கொண்டு தான் இவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு தடையற்ற மின்சாரம் கார்ப்பரேட்டுகளுக்கான நிர்வாகம். இப்போ அவர்கள் வந்து இவங்க வந்து பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டு அந்த எளிய மக்களின் அந்த இளைஞர்களை அவர்கள் ரத்தத்தை உறிஞ்சிட்டு அதை தூக்கி அவங்கள விசிறடிச்சிடறாங்க. அப்படி விசிறடிக்கும் போது அந்த மக்கள் போராட்டம்னு வரும்போது காவல்துறை விட்டு அவங்கள ஒடுக்குறாங்க. அப்படி காவல்துறை விட்டு ஒடுக்கும்போது அது யார் குரல் கொடுக்கணும்? இந்த மக்களை ஆளுகிற இந்த அரசாங்கமும் அந்த அமைச்சர்கள் தான் குரல் கொடுக்கணும். ஆனால் அந்த அமைச்சர்கள் தான் அந்த கார்ப்பரேட் முதலாளியோடு உடன் இருக்கிறார்கள். அப்படி உடன் பயணிக்கும் போது இவர்கள் மக்களுக்கானவர்கள். அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் வாழ்க்கை என்பது, அவர்களின் பொருளாதாரம் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் களைய வேண்டும். அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் எங்களது பொருளாதார கொள்கையும் எங்கள் தொழில் கொள்கையும் எல்லாம் மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. ஆகையால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி மக்களிடத்தில் மக்களுக்காக வர வேண்டும் என்றது தான், போராட வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. அதனால்தான் மக்களிடத்திலும் நாங்கள் இந்த தத்துவத்தை எடுத்து செல்கிறோம். மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள், மிக விரைவில் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த தேர்தல் முடிவில் அது தெரிய வரும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி
அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று நினைக்கிறீர்களா? அதே சமயம் உங்களுடைய கட்சி தேர்தலுக்கு பிறகு அது அபரீதமான ஒரு வளர்ச்சி அடையும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் சொல்வதைப் போல தான் வெற்றி தோல்வி என்பது அப்பாற்பட்டு தான் நாங்கள் களத்தை காண்கிறோம். இந்த மக்களிடத்திலே எங்களிடத்தில் இருக்கிற அந்த தத்துவத்தையும் நியாயத்தையும் வைத்து தான் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க, அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை தான். அதாவது எங்களது தோல்வி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நாம் தமிழர் கட்சியின் தோல்வி இல்லை. அது ஒருவேளை நாங்கள் தோல்வியுற்றால் அது நாம் தமிழர் கட்சிக்கான தோல்வி அல்ல, அது மக்களுக்கான தோல்வி. மக்கள் தான் வீழ்ந்தார்கள், நாங்கள் வீழவில்லை. அந்த வீழ்ந்த மக்களை தட்டி எழுப்புவதற்காக தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களது வெற்றி தோல்வி என்பது அப்பாற்பட்டது. இது ஒரு வேற ஒரு அண்ணன் சொல்வது போல் இது ஒரு வேற விளையாட்டு. ஆகையால் இந்த தேர்தலுக்கு பின் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் மற்றவை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை குறிக்குது. அது ஒருபோதும் இல்லை. இந்த தேர்தலுக்கு பின் அனைத்து ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சியை கண்டிப்பாக உற்று கவனிக்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதில் உறுதியளிக்கிறேன், நான் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நாம் தமிழ் தேசியவாதிகள் வந்து முன்னெடுக்கிறது என்னென்னா, தேசிய கட்சிகளே நம்ம வந்து தமிழகத்துக்கு வேணாம், தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிற மாதிரி முன் கோரிக்கைகளை வைக்கிறாங்க. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தேசிய கட்சிகளை இந்த தேர்தலில் புறக்கணிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு வர வாக்கு எல்லாமே வந்து தேசிய கட்சிகளை புறக்கணிக்க ஒரு முடிவெடுத்து தானே வாக்கு செலுத்துகிறாங்க. தேசிய கட்சிகள் இப்போ அண்ணன் சொல்வது போல் மத்தியில் கூட்டாட்சி, அத்தனை மாநிலம் இணைந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பது, அதுதான் கூட்டாட்சி என்பது. ஒரு தனித்த ஒரு முதலாளி போல் ஒருத்தர் வந்து உக்காந்துட்டு நான் 5 வருஷம் ஆளுவேன், நான் போடுறது தான் சட்டம், அதுதான் திட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரமாக கருதப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கான வர ஒரு வாக்கும் இந்த தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளையும் எதிர்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஆதரிக்கிறார்கள். இவ்வளோ தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.